السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده، وعلى آله وأصحابه الشرفاء. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا بالله ورسوله وأنفقوا مما جعلكم مستخلفين فيه. صدق الله مولانا العظيم. وقال نبينا وهو الصادق المصدوق والحبيب المحبوب صلى الله عليه وسلم: خذوا ما حل ودعوا ما حرم، أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على أفضل صلاة على أسعد مخلوقاتك سيدنا محمد وآله وصحبه عدد ما ذكره الذاكرون وغفل عن ذكره الغافلون. وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஹுல் மீதும் அன்னஹுல் வாழ்வையானும் பிசஹாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், ஷுஹதாக்கள், அக்தாபுகள், நாதாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள், குறிப்பாக உலக முஸ்லீம் சமுதாய மக்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சங்கை மிகுந்த அல்லாஹ் அடியார்களே, நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் வழங்கியிருக்கிற மார்க்கத்தை பின்பற்றி நடக்குகிற நமக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிற பெயர் முஸ்லீம். நமது மார்க்கத்திற்கு பெயர் இஸ்லாம். இந்த பெயருடைய தாத்பரியம் நமக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக உணர்த்தி காட்டிக்கிட்டே இருக்கும். இஸ்லாம் என்றாலே அடிபணிந்து வாழுதல், அல்லாஹ் ரசூலுக்கு, அவன் சொன்ன சொற்களுக்கு, அவன் இட்டிருக்கிற கட்டளைகளுக்கு, அவன் தடுத்திருக்கிற மாற்றங்களுக்கெல்லாம் நாம் அடிபணிந்து நடக்க வேண்டியது நம்முடைய கடமை என்பதை நம் உள்ளத்தால் ஏற்றுக்கொண்டதனுடைய அடிப்படையில் தான் நாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்ததுடைய பின்னணியில் நான் ஒரு வலயத்திற்குள்ளேயே இருக்குகிறேன். இந்த வலயத்திற்குள்ளே எது ஆகுமோ அதை தான் நான் செய்து கொள்வேன். இந்த வலயத்தை தாண்டி எதை அல்லாஹ் தடுத்திருக்கிறானோ, அவனுடைய தூதர் தடுத்திருக்கிறார்களோ அதற்குள்ளே நான் நுழைய மாட்டேன் என்பதுதான் நம்முடைய கட்டுப்பாடான ஒரு கட்டுக்கோப்பான இந்த வார்த்தை ஒரு அற்புதமான பாடம் சொல்லும். சில பேர் சொல்லுவோமா இல்லையா, அவங்க மட்டும் அவ்வளோ நிம்மதியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சொல்லுவோமா இல்லையா? அவங்க ஆரம்பத்துலேருந்து ஒரு கட்டுக்கோப்பாக வளர்த்துருக்குறாங்க, அவங்க ஆரம்பத்துலேருந்து கட்டுக்கோப்பாக செயல்படுறாங்க. ஒரு கம்பெனி வளருதுன்னு சொன்னால் அந்த கம்பெனி வளர்ச்சிக்கு பின்னாடி பேசணும்னு சொல்லுவோம். எங்கள் 1000 கம்பெனி இருக்கலாங்க, ஆனால் அவரை மாதிரி கண்டிஷனாக கட்டுக்கோப்பாக கொண்டு போக முடியாதுங்க. அந்த கட்டுக்கோப்பு தான் அவங்க கம்பெனிக்கு இன்னும் பேர் வாங்கி வச்சுட்டு இருக்குதுங்க. சொல்கிறோமா இல்லையா? அந்த கட்டுப்பட்டு கட்டுக்கோப்பாக அமைத்து கொண்டு போகிற அந்த வாழ்க்கையின் நடைமுறை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்கேயெல்லாம் இஸ்லாத்திற்குள்ளே நுழைந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார். ஆனால் கால சூழலுடைய ஓட்டங்கள் இன்னைக்கு அந்த கட்டுக்கோப்பாக நடக்குகிற அந்த வாழ்க்கைக்குள்ளே அல்லாஹ் ரசூலை ஏற்றிருக்கிற நாம் அந்த பாதைக்குள்ளே போகிறோமா இல்லையா அப்படிங்கிறத அவர்களுடைய சுய எண்ணங்கள்படி நாம் விசாரிக்க வேண்டிய, நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய ஒரு சில சூழல் நாம் இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இபாதத்தை தந்திருக்கிறான் என்று பார்க்கிற பொழுது, ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகை ஏன் தந்தான் அப்படிங்கிற பொழுது கடமை என்று மட்டும் யோசித்து விட்டு கடந்து போகுவதற்கு அல்ல, அதற்குள்ளே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கட்டுக்கோப்பினுடைய வாழ்க்கையை நாம் அன்றாடம் பின்பற்றுகிற தொழுகையில் ஆரம்பித்து எல்லா விஷயங்கள்லையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கட்டுக்கோப்புனா என்னங்கிறது அல்லாஹ் கற்றுக் கொடுக்குறான். இன்றைக்கி நேர மேலாண்மை என்கிற நேரத்தினுடைய கட்டுக்கோப்பு என்பது இந்த சமூகத்தில் இல்லாமல் போன ஒன்று, குறைஞ்சிக்கிட்டே வருது இல்லையா? கல்யாண பத்திரிகை அடிக்கிற பொழுது நம்ம மற்றவர்களை போன்று எது நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் பார்க்கறது இல்லை.
எந்த நேரம் போட்டாலும் 9 to 11 போட்டாலும் நன்னேரத்திற்குள், 10 to 12 போட்டாலும் நன்னேரத்திற்குள், எப்போ போட்டாலும் நல்ல நேரம், நம்பிக்கை இருக்குது. ஆனால் போடுகிற அந்த நேரத்துக்குள்ளே கல்யாணத்தை நடத்துகிறோமா? இல்லை வாங்குகிற நமக்காவது தெரியுதா இந்த டேட்டில் இந்த டயத்தில் போட்டால் அந்த நேரத்தில் கரெக்டாக முடிப்பாங்க அப்படின்னு மாதிரி நாம் நம்புகிறோமா? 10 மணி அப்போ எப்படியும் 1 மணி ஆகுமா அப்படின்னு நம்மளே கேட்குறோம். பத்திரிகையில் 10 to 11 போட்டால் நாமளே கேட்குறோம், எப்படியும் அப்போ நிற்க மணி 1 மணி ஆயிருங்களா, சாப்பாடுக்கு 1 மணி போடுவோம் அப்படின்னு கேட்குறோம். ஏன்னா இன்றைக்கி நேர மேலாண்மையை நாம் எவ்வளவு தூரம் இழந்திருக்கிறோம் என்பதற்கு ஒரு சுன்னத்தை ஹயாத்தாக்கிற திருமண பத்திரிகைகள் நம்முடைய அடையாளம் தெரிஞ்சு போகுது. போய் 10 மணிக்கு நிக்காஹ் மண்டபம்னா 4 பேரோடு நிக்காஹ் மண்டபத்தில் உட்காந்துருக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும், இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும். அது நம்ம பெருமையாக சொல்லிக்கிறோம், நிக்காஹ்னா அப்படி தாங்க முன்ன பின்ன ஆவத்தானங்க செய்யும். அது எவ்வளோ நேரம் ஆனாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொழுகையை கடமையாக்குகிறவர்கள் சொல்கிற அடையாளம் இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன் கிதாபம் மவ்கூதான். அல்லாஹ் உங்களுக்கு தொழுகையில் என்ன உங்களுக்கு நான் இங்கே வெளிரங்கமாக உங்களுடைய உலக வாழ்க்கைக்கு புரிய வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? அது நேரம் குறிக்கப்பட்ட ஒரு நேரம், நேரம் குறிக்கப்பட்ட நேரத்தில் தொழுதாதான் தொழுகை அப்படிங்கிறது தொழுகைக்கு மட்டுமல்ல, நீங்கள் சொல்லுகிற அந்த நேரத்தில் நீங்கள் சரியாய் நடந்து காட்டுங்கள். நேர மேலாண்மை என்பது உங்களுக்கு வாழ்வில் அடுத்த கட்ட வெற்றியை நோக்கி நகர்கிற ஒவ்வொருவருக்கும் வாழ்வில் நேர மேலாண்மை தேவை என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொழுகையை கடமையாக்கிய வசனத்தை வைத்து அல்லாஹ் பாடம் சொல்லி தருவான். அல்லாஹ் குர்ஆனில் இப்படி ஆரம்பிப்பான், ஒல்லுஹா என்று ஆரம்பிப்பான், லுஹாவுடைய நேரம் என்று. அந்த வார்த்தையை சொல்லுகிற பொழுதே குர்ஆனுடைய விரிவுரையாளர் சொல்லி தருவாங்க, ஏன் அல்லாஹ் லுஹாவுடைய நேரம்னு சொல்கிறான்? அந்த நேரத்திற்கென்று ஒரு மரியாதை இருக்கிறது, அந்த நேரத்திற்குள் அந்த கடமையை சரியாக நிறைவேற்றணும். ஒல் ஃபஜ்ர் என்று அல்லாஹ் ஆரம்பிப்பான், ஃபஜ்ருடைய வேலை என்று அல்லாஹ் ஆரம்பிப்பான். ஏன் அந்த நேரத்தை அல்லாஹ் சொல்கிறான் அப்படிங்கிறதுக்கு, அந்த நேரத்திற்குள் அவைகளை நாம் சரியாய் செய்து விட்டால்தான் நாம் ஒரு சிறந்த ஒழுக்கமான மேன்மைக்குரிய வாழ்க்கையை நோக்கி நகர்கிறோம் என்பதற்குண்டான அடையாளம் நாம் நேரம் தவறாமையில் இருக்க வேண்டும். இதெல்லாம் சில ஊரை பெருமையாக பேசிக்கிறோம், எங்கள் ஊர்லாம் நிக்கா டைம்னா டைம் தாங்க, ஏங்க டைம் தாண்டி போச்சுன்னா உடனே ஃபைன் போட்டுருவோம். எந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் நேரம் தவறாமையை அவருடைய வாழ்வினுடைய உயர்வுக்கு காரணம்னு சொல்கிறானோ அந்த சமுதாயத்துக்கு ஃபைன் போட்டு நேரத்துக்குள்ளே வேலையை முடிக்கிறியா இல்லையா, நேரத்துக்குள்ளே நிற்காம முடிக்கிறியா இல்லையா அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு சூழல் போகுதுன்னா நாம் யோசிக்க வேண்டும். இந்த சமூகத்தினுடைய கட்டுக்கோப்பு என்பது, இந்த சமூகத்தினுடைய ஒழுக்கமுறை வாழ்வியல் என்பது அது நேர மேலாண்மையில் ஆரம்பிக்குகிறது. இங்கே தொழுகை அதை உணர்த்தி காட்டுகிறது. நேர மேலாண்மை தவறுவதினால் நம்முடைய குடும்பத்தில் நாம் சொல்லுகிற வார்த்தை கூட சரியாக செய்ய முடியல. ஏன்னா இங்கே நேரமின்மை தவறுவதினால் குடும்பத்திலே நேரமின்மை தவறுகிறது. இத்தனை மணிக்கு கிளம்பி கரெக்டாக போகணும் அப்படின்னு சொல்கிற நாம தான் அடுத்த 1.5 மணி நேரம் கழிச்சும் மெதுவாக போய்க்கலாமே அப்படின்னு சொல்கிறோன்னா இங்கே நேர மேலாண்மை தவறுவதினால் நம்முடைய வாழ்வினுடைய கட்டுக்கோப்பாக நகர வேண்டிய இடங்களும் தவறுகிறது. நம்முடைய வாழ்வில் அடுத்தடுத்து செய்ய வேண்டிய வெற்றிக்குண்டான பாதைகளும் நமக்கு தவறுகிறது. நேர மேலாண்மை எவ்வளவு முக்கியங்கிறத சமீபத்தின் 41 பேருடைய மரணத்திற்கு ஒரு கட்சியினுடைய கூட்டத்தில் எல்லாம் அலசுகிறார்கள், தவறெல்லாம் கிடையாது. ஆனால் சொல்லப்படுற விஷயம் என்ன, அவர் சொன்ன நேரத்துக்கு வந்திருந்தால் அந்த 41 உயிர் போயிருக்காது என்று சொல்கிற பொழுது அந்த நேர மேலாண்மையினுடைய அழகை நாம் புரிந்து கொள்ள முடியும். சொன்ன நேரத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தான், ஏங்க பசியில் மயங்க போகிறான், ஏங்க தனியில் தவிக்க போகிறான், இந்த வார்த்தையை யாராலும் மறுக்க முடியாது. ஏன்னா நேர மேலாண்மை என்பதை உலகத்திற்கு அதை அடையாளமாக சொல்லித்தந்த ஒரு சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம். இன்றைக்கி அந்த சமூகத்திடம் நேர மேலாண்மை குறைந்திருக்கிறது. தொழுகையில் மட்டுமல்ல, உணவு சாப்பிடுகிற நேரம் மாறி போயிருக்கிறது, தூங்குகிற நேரம் மாறி போயிருக்குது. நேர மேலாண்மையுடைய எல்லாவற்றையும் இந்த சமூகம் தலைகீழாக புரட்டி வச்சுருக்கிறோம். ஒன்றுமே இல்லை, வீட்டில் தான் உட்காந்துருப்போம். எத்தனை மணிக்கு போகணும், ஃப்ரீயாக தான் கொஞ்சம் முன்னாடி கிளம்பி போகலாம்டா, அங்கே போய் கொஞ்சம் பேசியிருக்கலாமே, வேணாம் கரெக்டான நேரத்துக்கு போகலாம் அப்படின்னு லேட்டாகவே கிளம்புறது, வேணுக்குன்னே உட்கார்றது. அங்கே போய் என்ன பண்ண போகிறோம், அங்கே போய் சும்மா தான் இருக்க போகிறோம், அங்கேயும் சும்மா இருந்துடலாம் அப்படின்னு உட்காந்து கடைசி நேரத்தை எழுந்திரிச்சு வேகமாய் போய் எங்காவது அடிபட்டு நிற்கிற பொழுது தான், நான் அப்போவே சொன்ன கொஞ்சம் முன்னாடி போயிருக்கலாம் என்று சொல்கிற பொழுதுதான் அந்த நேர மேலாண்மைக்குண்டான அடையாளத்தை இந்த சமூகம் கட்டுக்கோப்பான ஒரு முறையில் செல்ல வேண்டிய சமூகம் அவர்கள் தொழுகையின் மூலமாய் பெற வேண்டிய வெளிரங்கமான உலக வாழ்க்கையினுடைய பாடங்களில் நேர மேலாண்மையை இழந்திருக்கிறார்கள் என்பதை குர்ஆன் நமக்கு அற்புதமாக பாடமாக காட்டித் தருகிறது. இந்த சமூகத்தினுடைய கட்டுக்கோப்பை நாம் இழந்திருக்கிற அடையாளங்களாய் நமக்கு குர்ஆன் அற்புதமாய் சொல்லித் தருகிறது. இன்னைக்கு பிரயாண திட்டமிடல் இந்த சமூகத்தில் இருக்குதா?
முன்னாடிலாம் பிரயாண திட்டமெல்லாம் சொல்லுவோமா இல்லையா, கரெக்டாக அந்த நேரத்துக்கு வரும், கரெக்டாக ரெடியாக இருக்கணும். இன்றைக்கி தான் சொல்லணும், ஏங்க சேர்த்து ஒரு நிமிடம் முன்னாடியே சொல்லுங்கள், அப்போ தான் அவர் ரெடி ஆவார். 10 மணிக்கு கிளம்புனா 7:30க்கே ரெடியாகனு சொல்லுங்கள். அப்படி தான் நீ செஞ்சு வச்சுருக்கணும். இன்றைக்கி 10 மணிக்கு கிளம்புனா போதுங்க, ஒரு 7 மணிக்கே சொல்லுங்கள், அப்போ தான் அவர் கொஞ்சம் நேரத்தில் 8 மணிக்காக எந்திரிப்பார். ஒரு திட்டமிடலை கூட சொல்வது அந்த நேரத்திற்கானால் அதை சரியாய் செய்ய முடியும் என்று நம்மளால் கூட நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைமையில் நேரத்தின் திட்டமிடலில் இந்த சமூகம் தோற்று போய் நிற்கிறது இல்லையா? அதே மாதிரி இந்த சமூகத்தினுடைய மிகப்பெரிய இவைகளெல்லாம் சமூகத்தினுடைய கட்டுக்கோப்பு கலைகிறது என்பதற்குள்ளான அடையாளமாய் நாம் பார்க்க வேண்டும். சமூகத்தினுடைய கட்டுக்கோப்பு கலைகிறது என்பதற்குள்ளான அடையாளமா? ஏன்னா ஒன்றுமில்லை, ஒரு நிக்கால போய் நின்று ஏங்க போட்டோ எத்தனை ஏங்க இன்னொரு நேரத்தில் அப்படின்னு கேட்டால் தப்பு தானே அப்படின்னு சொன்னால் கூட 10 பேர் நிற்பான். ஏங்க எதுக்கு உங்களுக்கு அவசரம், நாங்கள் தான் வெயிட் பண்ணியிருக்கோம், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். சர்வசாதா தவறு செய்து விட்டோம், லேட் ஆகிடுச்சு, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க கூட வார்த்தை வரல. எந்த நிற்காதுன்னு சொன்ன மாதிரி நடந்திருக்குது, யார் தான் சொன்ன மாதிரி செஞ்சுருக்கிறா, கொஞ்சம் வெயிட் பண்ணணும்னு குறைஞ்சிடாது அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு ஒரு தவறை நியாயப்படுத்துகிற அளவுக்கு போயிருக்கிறோன்னா சமூகத்தினுடைய கட்டமைப்பு எப்படி இருக்கிறது என்பதற்கு குர்ஆன் நமக்கு தொழுகையின் மூலமாய் அடையாளம் காட்டுகிறது. நீங்கள் நேர மேலாண்மையை தவறுகிற பொழுது அந்த நேர மேலாண்மையில் இருந்து கிடைக்கக்கூடிய பாடங்களும் வெற்றிகளும் இந்த சமூகத்திற்கு பின்னால் 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 என்று தள்ளிக்கொண்டே போகும் என்பதை குர்ஆன் நமக்கு அற்புதமாக பாடம் காட்டி தருகிறது. இரண்டாவது சமூகம் முக்கியமாக மிக முக்கியமாக பேண வேண்டியது பொருளாதாரத்தினுடைய திட்டமிடல். இன்னைக்கு பொருளாதார மேலாண்மை, அல்லாஹ் அக்பர், இந்த சமூகத்தில் நாம் யோசித்து பார்க்க முடியாத அளவிற்கு உண்டான மிகப்பெரிய இழப்பை பொருளாதாரத்தின் வழியாய் நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம் என்பது எவ்வளவு தூரம் உண்மையோ அதே அளவுக்கு பொருளாதாரம் இருப்பவர்களிடம் அந்த பொருளாதாரத்தை பாதுகாப்பது குறித்து உண்டான அக்கறை இல்லாமல் 100க்கு 90% பேர் வாழ்கிறார்கள் என்பதற்கு இந்த வாரம் நடந்த தீபாவளி தான் சான்று. அது சகோதர சமுதாயத்தினுடைய பண்டிகை, கொண்டாத யாரும் தவறு சொல்ல போகிறதில்லை. சகோதரருடைய பண்டிகை, நாம் அவர்களோடு சந்தோஷமாக இருக்கிறோம், வாழ்த்துக்கள் சொல்கிறோம், தவறெல்லாம் கிடையாது. இன்றைக்கி அதையெல்லாம் தாண்டி ஒருபடி மேலே போய் இந்த சமூகமும் நாங்களும் உங்களோடு சேர்ந்து இறங்குகிறோம் என்கிற அளவுக்கு இன்றைக்கி ஒரு 100 கோடி ரூபா போன வருஷத்தோடு அதிகமாக பட்டாசு வித்துச்சுன்னு சொல்கிறதுக்கு காரணம் மறுக்க முடியுமா? பொருளாதாரத்தை பற்றி உண்டான இந்த சமூகத்தினுடைய திட்டமிடல் இல்லாமல் போகுவது எவ்வளோ பெரிய பாதிப்பிற்கு உண்டானது என்பதை இந்த சமூகம் யோசிக்காமலே போகுது. அல்லாஹ் குர்ஆன்ல அற்புதமாக அல்லாஹ் கேட்கிறான். நம்ம நினைக்கிறோம் ஏன் காசு எவன் கேட்க முடியும்னு நினைக்கிறோம். ஏன் காசுங்க நான் சம்பாதிச்சு யார் கேட்க முடியும், ஏன் சந்தோஷம் யார் தடுக்க முடியும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் இல்லைங்களா? அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹுடைய வார்த்தையை நம்முடைய சிந்தனையில் தட்ட வேண்டும். மறுமை சம்பந்தப்பட்டது, அங்கே நாம் வீண் விரயம் செய்கிறோம் என்பது அதற்குண்டான கேள்வி, அதெல்லாம் தனி சப்ஜெக்ட். உலகத்தில் அல்லாஹ் சொல்ல வர வார்த்தை அல்லாஹ் இவ்வளவு அழகாக சொல்லுவான், ஒமா அன்ஃபக்தும் மின் ஷைஇன் ஃபஹுவ யுக்லிஃபுஹு. நீ எதை செலவு செய்கிறியோ அதுக்கு உண்டான பகரத்தை கண்டிப்பாக கொடுப்பேங்கிற அல்லாஹ். இந்த வார்த்தை இவ்வளவு ஆழமானது. ஒமா அன்ஃபக்தும் மின் ஷைஇன் ஃபஹுவ யுக்லிஃபுஹு. அவன் அதுக்கு பகரத்தை தந்துடுவான், நீ எதை செய்தாயோ அதுக்கு பகரத்தை அவன் தந்துடுவான் என்கிற அந்த வார்த்தையினுடைய ஆழத்தை இந்த சமூகம் இன்னும் யோசிக்காமல் இருக்கிறது. நாம் நினைக்கிறோம் வெறும் பட்டாசானங்க, சந்தோஷம் வெடிக்கிறான், அவன் காசு அவன் செஞ்சுட்டு போகிறான், அது என்னங்க இருக்குது அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஒரு 10 வருடத்திற்கு முன்னால் இந்த சமூகத்தினுடைய கட்டுக்கோப்பு எவ்வளவு தூரம் இருந்தது. இன்றைக்கி ஒரு 35 வயதை தொட்டிருப்பவர்களுக்கெல்லாம் தெரியும். நம்ம கையில் அந்த 10 வயசு அந்த பட்டாசை நாம் தொட்டிருப்போமா, தொடுவதற்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம், நம்ம தாய் தந்தையிட்ட என்ன அடி வாங்கியிருப்போம், என்ன திட்டு வாங்கியிருப்போம் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். ஒரு தெருவில் பக்கத்து வீட்டில் நம்ம வெடிக்கணும், வேடிக்கை பார்த்தாலே தப்பாக பார்த்த ஒரு எண்ணம் இருந்தது. தப்பு இல்லை, ஆனால் கட்டுக்கோப்பு இருந்தது. இருந்துச்சா இல்லையா? ஒரு கட்டுக்கோப்பு இருந்தது. அவங்க நிற்கிறாங்கப்பா வேணாம் அப்படிங்கிற ஒரு கட்டுக்கோப்பு இருந்துச்சு. யாரா பார்த்தா என் பிள்ளை வெடிக்கலைங்க, வேடிக்கை பார்க்குறாங்க அப்படின்னு முன்னாடி ஓடி வந்து பெற்றவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அதை தவறாய் பார்த்த ஒரு கண்ணோட்டம் இருந்தது சமூகத்தில். நீங்கள் அந்த கண்ணோட்டம் இருக்கிறதா எங்காவது? என் பிள்ளை வெடிக்கை தான் இல்லைங்க, வேடிக்கை தாங்க பார்த்தா, வெடிக்கலாம் இல்லை, தப்பாக நினைச்சிடாதீங்க அப்படின்னு ஓடி போய் சொன்னோம். சமூகத்தினுடைய கட்டமைப்பை அல்லாஹ் உயர்த்தி கொண்டு போகுவதற்கு அவன் எதை விட சொல்கிறானோ அதில் நம்முடைய கவனம் நிறைய இருக்கணும், அதில் நம்முடைய சிந்தனை நிறைய இருக்கணும். இன்னைக்கு காலங்கள் மாறி போய் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் என்னாச்சு, சின்ன பிள்ளை தாங்க ஆசைப்படுறா, வெறும் மத்தாப்பு தாங்க வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த சமூகம் இல்லைங்களா?
அல்லாஹ் அக்பர். சமூகத்தினுடைய மாற்றங்கள் சொல்வதற்கு வேதனை அளிக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்னைக்கு ஆண்கள், பெண்கள், குமரிகள், இலசுகள் வித்தியாசம் இல்லாமல் போச்சு. அல்லாஹ் பாதுகாக்க. இந்த சமூகமா இப்படி மாறியது என்று நம்மால் ஜீரணிக்க முடியல. ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை உண்டல்லவா, நீங்கள் பனூ இஸ்ரவேலர்களை ஒத்து நடப்பீர்கள், அவர்களுக்கு என்னவெல்லாம் வந்ததோ அது உங்களுக்கு வரும் சொல்றதுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை அற்புதமா சொன்னாங்க. ஒரு கால் செருப்புக்கு இன்னொரு கால் செருப்பு மாற்றமா இருக்குமா? ரெண்டுமே 8ஆம் நம்பர். வலது காலுக்கு ஒன்று, இடது காலுக்கு ஒன்று, மாற்றமா இருக்குமா? ஒரு கால் செருப்புக்கு இன்னொரு கால் செருப்பு எப்படி ஜோடியா இருக்குமோ அது மாதிரி அவங்களுக்கு வந்த எல்லா முசீபத்திலையும் நீங்களும் மாட்டுவீங்கன்னாங்க ரசூலுல்லாஹ். இன்னைக்கு சமூகத்தினுடைய கட்டுக்கோப்பை நாம் இழந்திருப்பதற்கு நம்முடைய பொருளாதாரத்தை பற்றி உண்டான திட்டமிடல் இல்லாமல் போனது இந்த சமூகத்தினுடைய மிகப்பெரிய அவலம். கண்ணியமானவர்களே, யாருக்கோ உண்டான பண்டிகையில் வாழ்த்துக்களை சொல்ல வேண்டிய சமுதாயம் நாம். வாழ்த்தலாம், தப்பெல்லாம் கிடையாது. ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் 14-15 வயசு பிள்ளைகள் ஆரம்பித்து 40-45 வயது வரைக்கும் தலையில் துணி இல்லாமல் ரோட்டில் இறங்கி என்னமோ கொள்ளுக்கட்டையை தூக்கி வச்சு இந்த மாதிரி பெரிய கட்டையை தூக்கிக்கிட்டு உன் அப்பன் சொத்துக்கு வேட்டு வைக்கிறேன் பார், என் கணவன் சொத்துக்கு வேட்டு வைக்கிறேன் பார், தெருவில் இறங்கி வந்து பட்டாசு வைக்கிறாங்கன்னா இந்த சமூகத்தினுடைய கேவலத்தை நாம் எங்கே போய் சொல்ல முடியும்? கண்ணியமானவர்கள், ஒரு கட்டுக்கோப்பாக இருந்த சமூகம், ஒரு 15 வருடங்களுக்கு முன்னால் ஆணுக்கு முன்னால் பெண் வரமாட்டாள் என்று இருந்த சமூகத்தினுடைய கட்டுக்கோப்பு இன்னைக்கு அதை கடந்து வெளியில் வந்து அந்நியவர்களோடு நின்று அந்நியவர்கள் வெடிப்பதை பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டாடுகிற ஒரு சமூகமாய் நாம் மாறி போயிருக்கிறோம்னா இதை விட நம்முடைய கலாச்சார சீலிழிவை வேற எதை வச்சும் சொல்ல முடியாது. வாங்கி கொடுத்த ஒவ்வொரு தகப்பனும் யோசிக்க வேண்டும். என் பிள்ளை எனக்கு கட்டுப்படல அப்படின்னு சொல்றதுக்கு ரொம்ப பெரிய வித்தியாசம் எல்லாம் தேவையில்லை. அவன் கேட்பான், அன்னைக்கு பட்டாசு கேட்கவும் வாங்கி தந்தல்ல, இன்னைக்கு பைக் கேட்கவும் வாங்கித்தான் கேட்பான். அன்னைக்கு நான் அழுதேங்கிறதுக்கான அதை செஞ்சல, இன்னைக்கு இந்த பொண்ணை கெட்டி வைன்னு கேட்பான். எனக்கு அடங்கலன்னு சொல்றது எந்த தகப்பனுக்கு உரிமையெல்லாம் கிடையாது. என்னை மாற்றி வளர்த்திருப்பது நாம் தான், அவனை மாற்றி வைத்திருப்பது நாம் தானே. இனிவனை ரொம்ப வேதனை சமூகத்தினுடைய மாற்றங்கள். இவ்வளவு தூரமான சமூகம் தனது கட்டுக்கோப்பை இழந்து இறங்கி போயிருக்கும் என்று யோசிக்க முடியாத அளவிற்கு வித்தியாசம் இல்லாமல் இறங்கி செய்கிறார் இன்னைக்கு சமூகத்திற்குள்ளே. கணவன் அங்கே கடந்து கஷ்டப்படுறான், 8 மணி நேரம் வேலை பார்த்தா என் கடனை அடைக்க முடியாது, எனக்கு 12 மணி நேரம் வேலையை கொடுங்க, நான் 10 மணி நேரம் வேலை செய்கிறேன், 9 மணி நேரம் வேலை செய்கிறேன், எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்க்குறேன் என்று சம்பாதிப்பது எல்லாம் இங்கே பிள்ளை ஆசைப்படுகிறான் என்கிற ஒரே வார்த்தையில் கரியாய் காசாய் அள்ளி விட்டு விட்டு அவனுடைய கஷ்டத்தை நாம் எந்த வகையில் யோசிச்சிருக்கிறோமா? அது லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் பிள்ளைக்கு செஞ்சாங்களாம். ஒரு 3 விஷயத்தை நீ பார்த்தன்னா உன் குடும்பத்தில் கஷ்டம் வரும்னாங்க. ஒரு 3 விஷயத்தை நீ பார்த்தன்னா உன் குடும்பத்தில் கஷ்டம் வரும், ஒரு 3 விஷயத்தை நீ உறுதியாக இருந்துக்கோ என்று சொல்லி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை இன்றைய நமது நடப்பு காலத்திற்கு அப்படியே ஒத்து வருகிறது. நம்முடைய நடப்பு காலத்தில் அப்படியே ஒத்து வருகிறது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், கஷ்டம் வரும், அந்த கஷ்டத்துக்கு பின்னாடி நீ ரொம்ப யோசிக்கணும் ஒரு 3 விஷயத்தில். ரிக்துன் ஃபீ தீனிஹி, எப்போ மார்க்கத்தை எல்லாம் தூசுன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டியோ கஷ்டம் வர ஆரம்பிச்சிடும். 1000 ரூபா 2000 ரூபா எங்க பட்டாசு 3000 ரூபா பாக்ஸா எடு, யாரு? நம்ம தான். பாக்ஸ் 10,000 ரூபா கிஃப்ட்டுக்கு தான், தாராளமாக எடு. 1000 ரூபாயில் 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து அவன் எவ்வளோ உள்ளம் குளிர்ந்திருப்பான். எத்தனை எத்தனை தேவைகள் இருக்கிறது, எத்தனை எத்தனை கடனாய் தவிக்கிறான், எத்தனை வட்டியில் மாட்டிக்கொண்டு சமூகம் தவிக்கிறது. ஒரு தெருவுக்கு எடுத்தனா நம்ம ஆளுக்கு எடுத்தனா லட்சக்கணக்கில் நம்ம தான் வியாபாரம் பண்ணியிருக்கிறோம். அந்த லட்சத்தில் ஒரு பகுதியை ஒரு கடனாளியை தேடி பிடித்து கொடுத்திருந்தால் இந்த சமூகத்தை அல்லாஹ் எவ்வளவு கண்குளிர்ச்சியாக மாற்றி தந்திருப்பான். ஜோடி போட்டு நம்ம தானே வாங்க போறோம். நீ போ என்னை கூட்டுப்போ, நான் உன்னை கூட்டு போறேன், என் பிள்ளைக்கு அவன் உன்னை கூட்டுக்கோ, அவன் பிள்ளைக்கு நான் கூப்பிட்டுக்கிறேன், ஜோடி போட்டு தான் வாங்க போறோம். வாங்கிற நமக்கு கொஞ்சம் மனசாட்சி வேணாம். பக்கத்து வீட்டுக்காரன் கடனில் இருக்கிறான், தெரியத்தான் செய்யுது. வட்டியில் மாற்றிக்கொண்டு முடிக்கிறான், தெரியத்தான் செய்யுது. வியாபாரத்தில் மேலே வந்துடுவான், கொஞ்சம் கை தூக்க ஆள் இல்லை, தெரியத்தான் செய்கிறது. மொத்தமாக 10 வீடு சேர்த்து 1 லட்சத்தை கொடுக்குறவன் ஒரு 25,000 அவனுக்கு கடனாக கொடுப்போமே. ஒரு நிமிஷத்தில் ஒரு மணி நேர சந்தோஷத்தில் அத்தனையும் காசாய் கரியாய் மாசுபாடாய் வந்து நிற்கிற இடத்துல 1 லட்சம் வேணாம், ஆளுக்கு ஒரு 3000 ஒரு 25,000 கொடுப்போமே, ஒரு 2 மாதம் கழிச்சு வியாபாரம் பண்ணி தரட்டுமே என்று யோசிக்கிற சமூகமாக இல்லாமல் மாறி போனோம் அல்லவா? எங்கிருந்து வந்தது சுய புத்தி? இந்த சிந்தனை கூட இல்லாத அளவில் இந்த சமூகம் மாறி போயிருக்கிற அளவிற்கு இந்த சமூகத்தினுடைய கட்டுப்பாட்டை நாம் இழந்திருக்கிறோம். யாராவது கேட்க முடியுதா? பெரிய வேதனை அதுதான். வெடிக்கிறவங்க யாராவது கேட்க முடியுதா? ஏன் காசியா போயாங்கிறான்.
அவன் எவ்வளோ பெரிய வயசானவனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கண்ணியவனாலும் சரி, என் அப்பன் சம்பாதிக்கிறான், என் அம்மா வாங்கி தர, உனக்கு என்ன வந்துச்சு? இந்த கேள்விகள் எல்லாம் இந்த சமூகத்தினுடைய ஒழுக்கக்கேடுக்குள்ளான அடையாளங்கள். கண்ணியமான நாம் மனதில் பதிக்கணும். அதுதான் விஷயம். எங்கே உன்னுடைய தீனை லேசா துச்சமா மதிக்க ஆரம்பிச்சிட்டியோ, பட்டாசு வாங்க நினைக்குகிற பொழுதே இதை குறித்து மார்க்கம் என்ன இருக்கிறது என்று யோசித்திருந்தால் வேணாம், நாளைக்கு ஒருவேளை என் கஷ்டத்துக்கு இந்த பணம் உதவாமல் போயிருமோ என்று யோசித்திருந்தால், அல்லாஹ் சொல்ற வார்த்தை தான், நீ செய்கிற எல்லாத்துக்கும் பகரம் உண்டு. ஏழைக்கு கொடு, 10 கொடுத்தால் 100 1000 நான் தர்றேன். நீ இங்கே 1000 அள்ளி கொடுக்குகிறாய், ஒரு காலம் வரும், அப்ப யோசிப்ப, அன்னைக்கு பட்டாசு வெடிச்சதுனால இன்னைக்கு என் கை கீழே இறங்கிடுச்சோன்னு யோசிக்கிற ஒரு நிலைமை வந்துருங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த வார்த்தையின் உள்ளர்த்தம் அதுதான். இருக்க போய் தானே வெடிக்கிற, இல்லாம ஆக்கிட்டேன்னா, உன்னை இல்லாம நான் பிடுங்கிட்டேன்னா, உன்னை கஷ்டத்தை கீழே வச்சுட்டேன்னா, என் பிள்ளை சந்தோஷம் என்பதற்காக வேண்டி 1000 அள்ளி அள்ளி கொடுக்கிறாய் அல்லவா, அதே பிள்ளை கொண்டு உனக்கு மனசு கஷ்டத்தை கொடுத்துட்டேன்னா அப்ப நீ தொடுவியா? அல்லாஹ் சொல்ல வார்த்தையாது தான். எங்கே தீனில் உனக்கு இதுவெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தீனை துச்சமாக மதிக்க ஆரம்பித்து விட்டாயோ, அப்பொழுதே நீ வறுமை நோக்கி இறங்க ஆரம்பிச்சுட்ட, கஷ்டத்தை நோக்கி இறங்க ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு செய்யறோமா இல்லையா? லுக்மான் சார் 2வது நான் மகனுக்கு சொன்னாங்க, எப்போ உன்னுடைய கொள்கையில் நீ கொண்டிருக்கிற அந்த அல்லாஹ் ரசூலுடைய கொள்கையில மார்க்கமாவது ஏதாவது, அதெல்லாம் இன்னைக்கு தீபாவளி முடிச்சுட்டு நாளைக்கு நான் முஸ்லீமாக மாறிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அகீதாவில் நீ தளர்ந்து போனால், கொஞ்சம் யோசிங்க. இங்கே வெடிக்கிறது பார்த்து சந்தோஷப்படுகிறோம் அல்லவா, அதே கொஞ்ச தூரத்தில் பலஸ்தீனில் வெடிக்கிறது அல்லவா, அந்த வெடியில் எத்துணை சிறார்கள், எத்துணை பிஞ்சுகள், உள்ளங்கள் வெடித்து சிதறுகிறது. இங்கே வெடிக்கிற ஒரு முஸ்லிமுக்கு அங்கே வெடிப்பவனுடைய கவலை உள்ளத்தில் வரல. ஏன் சந்தோஷம் என்று ஒரு நொடியில் ஒரு 10,000 ரூபாயை மொத்தமாய் வெடித்து விட்டு வானத்தில் பார்த்து அப்படியே கை தட்டுறான். 10,000 கரியுதேன்னு மனசுல வரல. அங்கே 10,000 குழந்தைகள், அங்கே பிஞ்சு குழந்தைகள் உள்ளமிடித்திருக்கிறதை இந்த சமூகத்திற்கு கவலை இல்லை என்பதுதானே பட்டாசுவை தைரியமா 1000 கொடுக்குறாங்கிறது தெரியுது. உன்னுடைய அகீதாவில், உன்னுடைய கொள்கையில் நீ பலகீனம் அடைந்தால், முன்னா சொன்னாங்க குமான் அலைஹிஸ்ஸலாம், நீ வீரன் இஸ்லாமியன் என்று சொல்லுவதற்கு நீ வெட்கப்பட்டா. இன்னைக்கு அப்படிதான் ஆகி போச்சு. உண்மை அப்படித்தானே. வெளியே போய் நின்று ஒரு காலம் இருந்துச்சு, முஸ்லீமை பார்த்தா பாய் நீங்களாமா நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இன்னைக்கு முஸ்லீமா அவங்களும் அப்படித்தாயா மாறி போச்சா இல்லையா? தண்ணியிலிருந்து அத்தனையிலையும் பாய் நீங்களா அப்படின்னு கேட்டோம்னா, பாய் இல்லை நீங்க அப்படித்தான்பா அப்படிங்கிற அளவுக்கு பட்டாசு எல்லா இளவுலையும் இந்த சமூகம் முன்னாடி போய் நின்று கேவலத்தை வாங்குது. நீ முஸ்லீம் என்று சொல்வதற்கு வெட்கப்படுகிற ஒரு சூழல், உன் வீரம் போயிடுச்சுன்னா சொன்னாங்க, உனக்கு சீக்கிரமே கஷ்டம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கோன்னா. இந்த சமூகத்தினுடைய அவலங்களுக்கு பின்னால் கட்டுக்கோப்பை இழந்திருக்கிற நமக்கு லுக்மான் சொன்ன வார்த்தை பாடம். எந்தெந்த வீடுகளில் எல்லாம் பெரிய ஒரு நினைக்க முடியாத வருத்தம், ஆண்கள் இல்லாத வீடுகளில் பெண்கள் இறங்கி போய் அந்த கடையை போய் போட்டி போட்டு பட்டாசு வாங்குறாங்க. அதே பெண்கள் தெருவில் இறங்கி தன் பிள்ளைகளோடு தன் அண்ணி வீட்டார்களோடு நின்று தாராளமாக வெடிக்கிறார்கள்னா எங்கே போல இந்த இஸ்லாத்தினுடைய அடையாளங்கள் நமக்கு அல்லாஹ் கொடுத்தான். கொடுத்திருக்கிற பண்டிகையை கூட அல்லாஹ் சொல்கிறான், பிறரை கஷ்டப்படுத்தாமல் உனது ஈதை கொண்டாடு. நீ முஸ்லிம்கிறான் அல்லாஹ், உனக்கு தான் ஈது. ஆனா பக்கத்து வீடுங்கிற கஷ்டம் கொடுத்துட்டு ஈதை கொண்டாடாத, நோம்பில் பட்டினியோடு இருந்து விட்டு போய் ஈதை கொண்டாடு. பகலில்லாம் நீ பசியோடு இருந்த உனக்கு நீ பசியாத்தி விட்டு போய் ஈதை கொண்டாடுங்கிற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். இதில் அல்லாஹ்க்கு போறியா? போகிற பொழுது நீயும் பசியோடு போ, வந்து விட்டு குர்பானியை கொடுத்து விட்டு உன் பக்கத்து வீட்டுக்காரன் வயிறு நிறைய வச்சுட்டு நீயும் வயிறு நிறைங்கிற அல்லாஹ். எப்பேற்பட்ட மார்க்கம்! பண்டிகையில் கூட அடுத்தவனுக்கு கஷ்டம் கொடுக்காம கொண்டாடுன்னு சொல்ற மார்க்கத்தில் பிறந்திருக்கிற நாம், நீ என்ன கொண்டாடுற, உன்னையோட நான் கொண்டாடி காட்டுறேன் பாருன்னு போய் இறங்கி அவர்களுக்கு போட்டியாய் அவர்களை முந்தி கொண்டாடுகிற ஒரு சமூகத்தை நாம் எப்படி சொல்வது? இது நாம் அவர்களை குறை சொல்வதற்கல்ல, அவர்களுக்கு உண்டான பண்டிகை. வாழ்த்த வேண்டிய நாம் வாழ்த்தத்தான் செய்ய வேண்டுமே தவிர்த்து, கைகுலுக்க வேண்டிய நாம் கைகுலுக்க வேண்டுமே தவிர்த்து, போட்டியாய் இறங்கி போய் நின்றால் நம் சமூகத்தினுடைய கட்டுக்கோப்பை உடைப்பதற்கு இதைவிட பெருசாக வேறு எதுவும் தேவையில்லை.
ஏன்னா இவ்வளவு தூரம் உள்ளத்தில் நமக்கு உலக ஆசை பணத்தாசை என்று வந்திருக்க போய் தான் இன்னைக்கு நம்மை கட்டுப்படுத்த யாரும் இல்லைங்கிற ஒரு நிலைமை நாம் நினைச்சுக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய வார்த்தைகள். ரசூல் சொல்லுவாங்க, உன்கிட்ட பணம் இருக்குதா, எக்ஸ்ட்ராவா இருக்குதா? ரசூலா சொன்னாங்க, 3 விஷயத்துல செய். ஃபதுலுன் லக கைருல் லக், உனக்கு எக்ஸ்ட்ராவா இருக்கா, மேல் மிச்சமா இருக்குதா, ஏதாவது சதக்கா வச்சை, உனக்கு அல்லாஹ் மறுமையை சிறப்பாக்குவான். ரசூல் சொன்ன இந்த வார்த்தை உலகத்தில் ஒவ்வொரு தாய்மாரும், இன்னைக்கெல்லாம் தாய்மார்கள் ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது. தாய்மார்கள் வெளியில இறங்க யோசிச்ச காலம் போய் இன்னைக்கு வெளியிலேயே கொடுத்து நடத்துகிற அளவுக்கு மாறி போற ஒரு சமுதாயமாக மாறி போகிற இடத்துல ரசூல் சொன்ன வார்த்தை ஃபதுலுன் லக் கைருல் லக். நம்ம இப்படி நினச்சிக்கிறோம், நாங்கள் பட்டாசு மட்டும் வெடிக்கிறோம், ஏழைக்கு சாப்பாடு தான் கொடுக்குறோம். அல்லாஹ் சொல்கிறான், இது ரொம்ப மோசமான எண்ணம். பாவம் மட்டுமா செய்கிறேன், நன்மையும் தானே செய்கிறேன் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப மோசமான எண்ணம். பாவத்தை விட்டு விட்டு நன்மையின் பக்கம் வாருங்கள் என்பதுதான் மார்க்கத்தினுடைய அடையாளம். அதுதான் கட்டுக்கோப்பாக வழிநடத்தி போகுவதுடைய ரசூலுடைய சொல்லுடைய அடையாளம். நீங்கள் நம்ம அப்படிதான் நினச்சிக்கிறோம், நாங்கள் தான் தொழுகிறோமே இது செஞ்சு தப்பா, நாங்கள் தான் ஏழை கொடுக்குறோமே இது சந்தோஷமாக பார்த்தா தப்பா, நாங்கள் தான் நோன்பு வைக்கிறோமே தேட்டருக்கு போனால் தப்பா. நன்மையோடு கலந்து பாவம் வருவதில் தவறில்லை என்று நினைப்பது நம்முடைய ஈமானை அடியோடு சேர்த்து புதைப்பதற்குண்டான அடையாளம். அது இன்னைக்கு வாலிபர்களுடைய விஷயங்கள் அப்படித்தானே. எல்லா இடங்களிலும் சமூகத்தினுடைய கட்டுக்கோப்பு உடைந்து போகிற இடத்தில் நாம நிற்பதற்குண்டான அடையாளத்தை வகுக்காத வரை இந்த சமூகத்தினுடைய கட்டுக்கோப்பையும் மாண்பையும் ரசூல் சொல்லி தந்த வழியில் நாம் மீட்டெடுப்பதற்கு முடியவே முடியாத ஒன்று. ரசூல் சொன்ன வார்த்தை, நீங்கள் உங்களிடம் இருக்கிறதா அன்து போதில் ஃபதல கைருல் லக், எக்ஸ்ட்ராவா இருந்தால் சதக்காவை கொடு, பிறரை சந்தோஷப்படுத்து, உனது மறுமைக்கு சிறந்தது. வான் தும் சிக்குஹு ஷர்ருன் லக், எக்ஸ்ட்ராவா இருக்குது அது எனக்கு மட்டுமே இருக்கட்டும் என்று புதைத்து வைத்து கொண்டால் அது உனக்கு தீயது சொல்லி ரசூலா சொன்னாங்க. வலா தலாம் வலா கஃபாஃப், நீ தடுத்து வைத்து கொண்டதின் மீது உனக்கு நீயே சாபமிடுகிற ஒரு காலம் வந்துட வேணாம். நாங்கள் ரசூலுல்லாஹ், உனக்கு நீயே சாபமிட ஒரு காலம் வந்துட வேணாம். தாத்தா பாட்டி சேர்த்து வச்சுட்டு போனதை பேர பிள்ளைகள் ஒரு தலைமுறை கொண்டாடி வாழ்கிற ஒரு சமூகம், பெத்தவன் சேர்த்து வச்சுட்டு போனதை பிள்ளைகள் கொண்டாடி வாழ்கிற ஒரு சமூகமாய் மாறி போய் இருக்கிற இடத்துல அவன் சம்பாதிக்கிற அந்த வழியை அவன்தான் உணர முடியும். நமக்கு இபாதத் எல்லா வகைக்கும் ஒழுக்கத்தை கற்றுத் தருகிறது அல்லவா. இன்னைக்கு எல்லாம் ஒரே வச்சுக்கிறோம், ஃபுல்லாக ஆசைப்படுறாங்க, என்னங்க பண்ண சொல்றீங்க, எல்லாத்துக்கும் அதே தான் காரணம். நோம்பு நமக்கு எது அல்லாஹ் தந்தான்? பகல் முழுக்க 13-14 மணி நேரம் 15 மணி நேரம் இருக்கிறோம். கட்டிய மனைவி பக்கத்தில் இருந்தாலும் திரும்பி பார்க்க மனசு வரலைங்கிறோம். பக்கத்து வீட்டில் சமைக்கிற கரியின் மனம் மூக்குக்கு வந்தாலும் நான் நோன்பு என்று கட்டுப்படுத்துகிற நமக்கு ஒரு 15 மணி நேரம் கட்டுப்படுத்தி நம்மை நாமே அழகு பார்க்கிற நமக்கு நோன்பை அல்லாஹ் தந்து பாடத்தை தர்றான். ஆனால் புள்ள ஆசைப்பட்டான்னு என் மனசை கட்டுப்படுத்த முடியலன்னு சொல்றது நம்முடைய நோன்பு ஃபெயிலியர் ஆகுதுங்கிறது அர்த்தம். தொழுகை எப்படி நேர மேலாண்மைக்கு உண்டான அடையாளமோ, நோன்பு அது மாதிரி நம்முடைய மனது கண்டதை ஆசைப்படுகிற பொழுது, கெட்டதை ஆசைப்படுகிற பொழுது, நம் பிள்ளைகள் வேறொன்றை கேட்கிற பொழுது, நோன்பு வச்ச சமுதாயம் என்னால் 15 மணி நேரம் அடக்கி இருந்த எனக்கு இந்த ஒரு 2 மணி நேரம் வான வேடிக்கையை பார்க்காம இருக்கிறது முடியும் என்பதற்குண்டான பயிற்சி தான் நோன்பு. வெறும் நோன்பை நோன்பின் காலத்திற்கு மட்டுமல்ல, ஒரு மாதம் வைத்த நோன்பு 11 மாதங்கள் எப்படி ஒரு மாதத்தில் ஹராமை விட்டு உண்டை பார்வையை பாதுகாத்தாயோ, நாவை பாதுகாத்தாயோ, உள்ளத்தை பாதுகாத்தாயோ, மீதி மாதங்களிலும் அதுபோன்று யாருக்கு வேணாலும் நடக்கட்டும், உனக்கு தேவை இல்லை என்று வருகிற பொழுது நான் அல்லாஹுடைய அடியான், நோன்பை வைத்து எனக்கு பக்குவம் இருக்கிறது என்று நம்மை நாமே பக்குவப்படுத்துவதற்கு தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமல்களின் மூலமாய் நமக்கு இந்த பக்குவத்தின் வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கிறான். சமுதாயம், இஸ்லாமிய சமுதாயம் கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய, பெற்றோருக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய, அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய, ஒரு ஊருடைய ஜமாத்தின் அமைப்புக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய சமுதாயம் இன்னைக்கு எல்லா வகையிலும் கட்டுப்பாட்டை இழந்து ஓடுகிறது. கட்டுப்பாட்டை இழந்து ஓடுகிற வாகனத்தின் நிலை என்னவோ அதுவே இந்த சமூகத்தினுடைய எல்லை மீறிய கட்டுப்பாட்டை மீறி ஓடுகிற அத்துணைக்கும் அதுதான் கடைசி முடிவாக இருக்கும் என்கிற பட்சத்தில் அண்ணல் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு எதையெல்லாம் ஹலால் என்று சொன்னார்களோ, ஹுது மா ஹல்ல, உங்களுக்கு ஹலால் ஆக்கி தந்ததை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள், வதஉ மா ஹர்ரம, ஹராம் என்று நான் தடுத்து விட்டதையெல்லாம் நீங்கள் கண்ணு காது பார்க்காம விட்டுருங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தையில் இந்த சமூகம் திரும்பி வர வேண்டும். அப்படிப்பட்ட நிலைக்கு வருகிற பாக்கியத்தை வெளிநாட்டிலிருந்து சம்பாதிக்கிற கணவன்களுக்கும், உள்ளூரில் அதை செலவழிக்கிற தாய்மார்களுக்கும், அதை ஆசையோடு கேட்டு பழகிற வாலிப பிள்ளைகளுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆசைகள் எது நமக்கு ஹலாலாக இருக்கிறதோ அதில் ஆசைப்படுவோம். எது நம் வாழ்வை
தடுமாற்றத்தில் போய் விட்டு விடுமோ அந்த தடுமாற்றத்தை விட்டு விடுவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வருங்காலங்களில் இந்த சமூகத்தை கட்டுக்கோப்பான ஒரு சமுதாயமாக, அல்லாஹ் ரசூல் விரும்பிய சமுதாயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய கடைசி வரை அவனுக்கு பொருத்தமான பாதை நடக்க செய்து அதிலேயே மரணித்து அல்லாஹ்வை சந்திக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் முழு முஸ்லிம் சமுதாயத்திற்கும் அல்லாஹ் நசீபை தந்த அருள்வாளிப்பானாக. வாஹிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.